வணக்கம். இன்னைக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறோம்னா முக்கியமான கான்செப்ட். பேசிக்காக அமைதியாக இருப்பாங்கங்க. அவங்களெல்லாம் பயங்கரமான திறமையாக இருப்பாங்க. எல்லா விஷயமே எது எடுத்தாலுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அமைதியாக அவர்களுக்குள்ளே அமைதியாக இருக்கிறது. யாருக்கிட்டும் பேசாமல் இருக்கிறதானா யாருக்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க. தேவைக்கேற்ப யாருக்கிட்ட தேவையோ அவர்களோட மட்டும் பேசிட்டு அவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தினந்தோறும் தனியாக அமர்ந்து அவங்களோட மனசை சாந்தப்படுத்தி அமைதி காத்துக்குவாங்க. தினந்தோறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு அமைதி தேவைப்படும், இருந்துக்குவாங்க. நிறைய விசேஷங்களையும் நிறைய விஷயங்களையும் நிறைய கல்யாணங்களையும் நிறைய காது குத்துகளையும் நிறையா விசேஷங்களையும் கோவில் விசேஷங்களையும் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்காகட்டும், ஒரு சினிமாவில் நடிக்கிறவங்களா இருந்தாலுமே ஒரு சிலர் அதில் இருப்பாங்க. நடிப்பதை மட்டும் நடிப்பாக வைத்துக்கொண்டு பண்ணலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் 75% உண்மையான விஷயம். ஃபோன் யூஸ் பண்ணுறதையும் அவங்களோட கேரக்டர் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். எந்த மாதிரி திறமைன்னா அமைதியாக இருந்துகிட்டே எல்லாத்தையும் சாதிப்பான் அப்படிம்பாங்களாங்க. அந்த மாதிரி திறமை தான். அமைதியாக இருந்துகிட்டே அவங்களோட கேரக்டர் யாரும் கணிக்க முடியாது. அவங்க சாதிச்சுட்டு போயிடுவாங்க. நிறையா துறையில் இருப்பாங்க. சினிமா துறையில் இருக்கிறாங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறாங்க, டான்ஸ் துறையில் இருக்கிறாங்க, விஞ்ஞான துறையில் இருப்பாங்க. கணிக்க முடியாத சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே பேசுவாங்க, நல்லா வாய் விட்டு பேசுவாங்க. வீட்டுக்குள்ளே பேசுகிறது கம்மியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே பேசுகிறது கம்மியாக இருக்கும். குடும்பத்தில் பேசுகிறது கம்மியாக இருக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட பேசுகிறதே கம்மியாக இருக்குமானா ஓரளவு பேசியும் இருப்பாங்க, பேசாமையும் இருப்பாங்க. ஏன்னா பேசாமல் விட்டாலும் மனசு சங்கட்டம், பேசினாலும் மனசு சங்கட்டமா அப்படின்னா இல்லை. அவங்க ஒரு சிலருக்கு பேசினா தான் பிடிக்கும். இது கணவனாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் உள்ள ஒரு விஷயம். பொண்ணுகளும் நிறையா அமைதியாக இருக்கிறாங்க நிறைய பக்கம், ஆண்களும் நிறையா அமைதியாக இருப்பாங்க நிறைய பக்கம். அவங்களெல்லாம் மனசுக்குள்ள உள்ள வச்சுட்டே சில விஷயங்களை காரியத்தை சாதிச்சிருவாங்க. வெளியே பேசாமையே என்ன தான் பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஏன்னா வெளியே பேசினாலும் இந்த அமைதியாக இருக்கிறவங்க என்னென்னா யாராச்சும் சத்தம் போட்டு பேசினாவே மனசுக்கு கஷ்டப்படுற அவங்க யாரையும் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. பேசினாலும் அது கரெக்டான பேச்சாக இருக்குது, சரியான கோபமாக இருக்குது. அமைதி என்பது அது ஒரு விதமான கோபம் இல்லாத ஒரு தன்மை தான். கோபப்படாத ஒரு ஆள் அமைதியாக இருப்பாங்க. வெளியே கோபப்படுற உள்ளதான் அமைதி அப்படிலாம் கிடையாது, தான் இருப்பாங்க. என்ன தான் கழுவி ஊற்றினாலும் அவங்களோட கேரக்டர்லேருந்து ஒரு துளிங்கூட விலக மாட்டாங்க. சில விஷயங்கள் இடையில இடநிறுத்தி பண்ணாங்க, விலகி போயிடுவாங்க. எதுக்கு இந்த பிரச்சனைன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் தடைவிடுன்ட்டு கம்முன்னு போயிடுவாங்க. பயந்துட்டு கம்முன்னு போகிறாங்களான்னா வாழ்க்கைக்கு பயம். அடுத்தவனுக்கு பயம் கிடையாது, வாழ்க்கைக்கு பயப்பட்டு தினந்தோறும் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அமைதியாக சொல்லுவாங்க, அறிவாக சொல்லுவாங்க, பொறுமையாக சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் பேசும்போது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமை, அந்த அனுபவங்கிறது ஒரு அமைதி சவுண்டாக வெளிவரும். அது தேவையில்லாமல் சத்தம் போட மாட்டாங்க. ஏன்டா சத்தம் போட்டோன்னு வீட்டில் போய் உட்காந்து யோசிப்பாங்க. அது கோபத்தின் வெளிப்பாடு, அது அப்படி தான் வெளிப்படுத்தணும். அதுக்குன்னு அமைதியாகவே எந்த நேரமும் இருக்க முடியாது. எந்த நேரம் எல்லாம் ஏதோ நடக்குது கடந்து போக முடியாது. மீடியாக்காரனாக இருந்தாலும் சரி, யூடியூப்பராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, மனசுக்கு ஏதோ ஒன்று தப்புன்னு வடிச்சோன்னா உடனே கேட்டுறணும். நீ அமைதியானாலோ என்னாலோ சரிங்களா, மனசுக்கு தப்புன்னு வடிச்சுன்னா உடனே கேட்டுறணும். கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன வேணால் கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டுனா எல்லாத்தையும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டாத நம்ம அதில் உள்ள அப்படியெல்லாம் கிடையாது. மனசுக்கு கஷ்டமான வார்த்தையை மனசு கேட்டாங்கன்னா ரீப்ளே பண்ணலாம். அவனுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம். புரியலையா பிளாக் பண்ணி விட்ரு. ஒரு சிலர் மெசேஜ் பண்ணும்போது இவனுக்கு ஏதோ கேட்கலாமான்னு தோணும். ஒரு சிலர் மெசேஜ் பண்ணும்போது அறிவு சார்ந்த மாதிரி பேசுகிற மாதிரி தோணும். ஒரு சிலர் மெசேஜ் பண்ணும்போது அவன் பேசலை நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது, திட்டுற மாதிரியும் இருக்குது, நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த கண்டென்ட்டு இப்படி தான் புரிய வைக்கலாம். அது இந்த அமைதியாக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. பரபரத்து பேசக்கூடியவனும் கடன்னு பேசக்கூடியவனும் அமைதி இல்லாத ஆட்களும் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துடும் உடனே சட்டுன்னு பேசிடுவாங்க. அதில் ஜாலியாக எடுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க,
கோவப்படுற ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த கோவப்படுற ஆட்கள் அவங்க கோவப்பட இவன் கோவப்பட, அவங்க கோவப்பட இவன் கோவப்பட, இந்த கோபங்கள் அப்படியே நிலை தடுமாறி அது சண்டையாக கை கலப்பாக ஆகி பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையாயிரும். ஏன்னா அமைதியானவன் அப்படி பண்ண மாட்டான். எவன் நம்மளை பேசிடுவானோ அப்படிங்கிற பயமெல்லாம் கிடையாது. எதுக்கு பேசணும்? நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு வீடியோ போடணும், நாளைக்கு அங்கே ஃபைட் சீன் இருக்குது, நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அப்படியே இங்கே அமைதியாக இருந்தால் தான் இங்கே 10 பேர்த்துக்கிட்ட போய் பேச முடியும். லோக்கத்தில் வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு பக்கம் அந்த பேச்செல்லாம் அதில் போய் நம்ம எனர்ஜியாக ஆவியை வெளிப்படுத்தும் போது அங்கே டயர்ட்னஸ் ஆகுது. அந்த அமைதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். பேசிகிட்டே வள குலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, எப்பவுமே பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த அந்த உள்ளீடு, அந்த கஷ்டம், அந்த இதெல்லாம் தெரியாது. அப்படியே எதாக இருந்தாலும் கத்தி வெளிப்படுத்திடுவாங்க. மற்றவங்க வராங்களா, இப்போ சத்தம் போடுறீங்களா திறமை இல்லாதவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தம் போடுறவங்களா திறமையான ஆள் இல்லையா அப்படின்னால சொல்ல வரல. நான் இப்போ இருக்கிற கான்செப்ட் பேசுறது நம்ம அமைதியான கேரக்டர் பேசுகிறோம். அமைதியாக இருக்கிறவங்க அமைதியாக வந்து சில காரியங்களை சாதிச்சிருவாங்க. மற்றவங்களை காயப்படுத்தாமல் பேசுவாங்க, மற்றவங்களை புண்படுத்தாமல் பேசுவாங்க. மற்றவங்க இவங்களை புண்படுத்தினாலும் ஒரு அளவாக புண்படுத்தலான்னு நினச்சிட்டு பேசுவாங்க. அப்படியே ரொம்ப அதிகமாக கோவப்பட்டால் தான் இவங்களோட உள் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. ஏன் இப்படி பேசாக்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்ககிட்ட இருந்து எதிர்ப்பு வரும். அவங்க எவ்வளோ கோபமாக இருந்தாலும், நான் கோபமானாலும் கோவப்படுத்துகிறேன், நீங்கள் கோபம் இல்லாத ஏன் கோவப்படுத்துனேன்னு சொல்லி கேட்குற, சொல்லி புரியலைன்னா அப்படித்தான் கத்தியாகணும், அப்படித்தான் பேசியாகணுங்கிறது ஒரு உடன்பாடோட சவுண்டு விடுவாங்க. அப்போ வந்து உன்னோட கோபத்தை விட உன்னோட வேகத்தை விட இந்த அமைதியாகிற கோபம் அதிகமாக இருக்குது. பயங்கர பவராக இருக்குது. பவராக இருக்குன்னா உனக்கு பவராக தெரியும். உனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ குடும்பத்தில் இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் பயங்கர பவராக உங்களுக்கு தெரியும். ஏன்னா அமைதியாக இருந்தாலும் திடீர்னு பேசுகிறான், அமைதியாக இருந்தாலும் அறிவாக பேசுகிறான், அமைதியாக இருந்தாலும் நேக்காக பேசுகிறான், அமைதியாக இருந்தாலும் கனிவாக பேசுகிறான், அமைதியாக இருந்தாலும் பண்பாக பேசுகிறான், அமைதியாக இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறான். எல்லாம் தெரிவு என்பது உள் மனதில் இருக்கக்கூடிய திறமையும் ஆராயும் எல்லாமே அனுபவம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தெரிவு. அதை வெளிப்படுத்தும் போது அறிவானவன், திறமையானவன், கோபக்காரன், வெட்டியாக இருக்கிறவன், கோபப்படுறா, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறா, ரொம்ப எரியிறா, ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிறாங்கிற கண்டென்ட் வரும். எத்தனை நாள் மனசு கஷ்டப்படுத்தாமல் உங்கள் மனசு கஷ்டப்படுத்தாமல் இருக்க முடியும்? நீங்கள் ஒவ்வொரு போதும் மனசை கஷ்டப்படுத்தி புண்படுத்திகிட்டே எப்பப்பா இருக்க போது அந்த அமைதியானவன் எத்தனை நாள் அமைதியாக இருப்பான்? அவனும் ஒரு போது எந்திரிச்சு சத்தம் போடும்போது அதனோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். அந்த ஒவ்வொரு அர்த்தமும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு கத்தலும் பயங்கரமான திறமையான கத்துகளா என்றால், திறமையான கத்து என்பது அல்ல, உண்மையான கத்து. உண்மையான விஷயத்தை வெளிப்படுத்துவா, அது திறமையோட வெளிப்படுத்துவா. அதை கேட்காம மறுபடியும் நீங்கிறதுனே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப கத்திட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்படியே அமைதியாகி காமாகி மெதுவாகி அப்படியே சாஃப்டாகி ஹேண்டிலாகி அப்படியே மெதுவாகிட்டு அப்புறம் பொறுமையாக சொல்லுவான். பொறுமையாக சொல்லும்போது கேட்பேன், அப்போ கற்றுனே இப்போ அப்படிம்பா. திறமை இருப்பவர்கள் பல்வேறு விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவத்தையும் சில ஆட்களையும் கடந்து வரணும். திறமையானவன், அமைதியானவன், காமானவன், இதெல்லாம் வந்துட்டு காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. 75% அமைதியாக இருக்கிறீங்க, பல்வேறு விதமான சாதனை படைச்சிட்டே போயிட்டுருக்குறாங்க. சரிங்களா? கத்தல், சத்தம் போடுபவர்களை பற்றி ஒரு பார்வை கிடையாது, அமைதியாக இருக்கிறவங்களை பற்றி ஒரு பார்வை. நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.